ஹாய், வெல்கம் டு ஜேஜே ஃபேஷன் பாக்ஸ். இப்போ வந்து ஃப்ளவர் பேட்டர்னுக்கான ஸ்மாக்கிங்க்கான பாக்ஸ் போட்டிருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக போடணும். ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கணும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு கார்னர்லேருந்து ஊசி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரைட் சைடில் தான் இப்போ லைன்ஸ் போட்டிருக்கேன். 4 கார்னர்ஸ்லேயும் கரெக்டாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து சில்ட்ரன் ஃப்ராக்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரம்பித்த இடத்துலே வந்து இந்த நாட்டை உள்ளே தள்ளிட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி நாலுத்தையும் ஒன்றா பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டாக சேர்த்து நம்ம தையல் போட்டுக்கணும். இந்த 4 ஃப்ளவர் வரும் பார்த்திங்கன்னா, 4 கார்னர்ஸ் வரும். இதில் ரெண்டாக சேர்த்துட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். முடிஞ்சால் இந்த முடிச்சை உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து மணி வைக்க போகிறோம். மணி வைக்கும்போது நம்ம இந்த முடிச்சு இல்லாமல் மணிலே முடிச்சு போட்டுக்கலாம். மணி வைக்கும்போது இந்த முடிச்சு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும். ஸோ இதை இப்படி எடுத்துகிட்டு அந்த முடிச்சை லைட்டாக உள்ளே தள்ளிட்டு இப்படி போட்டுக்கோங்க. நான் தெரியணுங்கிறதுக்காக கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே தெரியாமல் நல்லாயிருக்கும். இங்கே தையல் போட்டுட்டு திருப்பி ஆப்போசிட்டில் இந்த 2 ஃப்ளவரையும் சேர்த்துட்டு இங்கே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு பெட்டல் மாதிரி இருக்கிறதுனால தான் இது ஃப்ளவர்ஸ் மார்க்கிங். இப்போ போட்டுட்டு இதில் மணி கோர்த்துக்கலாம். நான் தெரியணுங்கிறதுக்காக டார்க் கலர் மணி எடுத்திருக்கேன், குட்டியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய மணியாக கூட எடுத்துக்கலாம். மணியை கோர்த்துட்டு ஒரு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு திரும்ப மணிக்குள்ளவே விட்டு இன்னொரு தையலும் போட்டலாம். இப்போ நம்ம பூ கட்டுற மாதிரி இதில் ஒரு 2 நாட் போட்டுட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டைட்டாக நின்றுடும். இப்போ பார்த்தோம்னா இது இப்படி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்திருக்கும். சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ லாஸ்ட் ஒன் போட போகிறோம். இந்த இன்டோட கிராஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு முடிச்சில் நடுவில் ஒரு நீடில் கொடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் முடிச்சை வந்து லூஸ் பண்ணாமல் பார்த்துக்கும். இப்போ இந்த ஆப்போசிட் கார்னர் முடிச்ச இடத்துலையே ஆரம்பித்த இடத்துலையே முடிச்சுட்டு நாலுத்தையும் சேர்த்துட்டு ரெண்டாக சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இங்கே நடுவில் பிடிச்சிட்டு இந்த 2 ஃப்ளவர் அந்த 2 ஃப்ளவர் சேர்த்து இந்த பெட்டல்ஸை தனித்தனியாக பிரித்து போடும்போது தான் அந்த சென்டரில் அந்த ஃப்ளவர் ஷேப் நல்லா வரும். போட்டுட்டு மணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் மார்க்கிங் ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி ஃப்ளவராக வரும். இங்கே வந்து உள்ளே போயிடுச்சுன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸாக வரும். முன்னாடி இந்த மாதிரி ஃப்ளவராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.